ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு இப்போ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மாப்பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அம்மா கிட்ட வசந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேதுக்கிட்டையுமே வந்துட்டு இங்கே அந்த பையனை நீங்கள் நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சிங்களா, அந்த நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சேதுக்கிட்டு கேட்குறாங்க. சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என் குடும்பம் நல்லா இருக்காது கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா, நீங்கள் சொல்கிறத நான் ஒரு விஷயத்த கூட நான் கேட்கவே மாட்டேன். எங்கள் குடும்பத்தை நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, எதுனா ஒரு நல்ல காரியம் நடந்தால் போதும், அதை கெடுக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ கண்மணியோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடுங்க. இங்கே பையன் பார்த்தீங்கன்னா சரியில்லை, அவனுக்கு இருக்க முடியாத குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்குது. நான் உங்கள் தங்கச்சிக்கு நல்லதுக்காக சொன்னேன், நீங்கள் ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, ஆனால் கண்மணி நல்ல பொண்ணு, ஆனால் அவள் போகிற இடத்துல நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சேதுக்குமே ஒரு சைடு வருத்தமாகவும் இருந்தாலுமே அங்கே நம்ம விசாரிக்காமல் இங்கே தமிழ் செல்விக்கிட்ட நம்ம பேசக்கூடாது, நம்ம எப்படியாவது யாரனா வச்சு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும், ஏன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சால் நம்ம கோடீஸ்வரியாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியை ஏமாத்துறது இங்கே ஈஸ்வரிக்கே தெரியாது. ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கே தெரிய வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கடைசி நேரத்தில் தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு அங்கே மாப்பிள்ளை வீட்டில் விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாவும் பார்த்தீங்கன்னா இங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சன்னியாசிக்கிட்ட சொல்லவும் ஒன்று பார்த்தீங்கன்னா சன்னியாசி என்ன சொல்கிறாருன்னா அங்கே சேது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புக்கிட்ட சொன்ன விஷயத்த வச்சு கருப்புமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, அன்னையிலேருந்தே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவோ சொன்னாலுமே இது நம்ம குடும்பம், அவன் உடனடியாக அங்கே வரணும், அது நான் போடுற கட்டளை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்புக்கிட்ட பேச சொல்லி இங்கே சன்னியாசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சன்னியாசியுமே பார்த்தீங்கன்னா கருப்பை கால் பண்ணி கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புமே வரேன்னு சொல்லிடுறாங்க. அங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனா தெரிஞ்சுக்கேன் போல், இதை தெரியறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்புமே யோசிச்சுக்கிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடு நிறைய வேலை இருக்குது, அங்கே கருப்பு வந்தோன்னா கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கருப்பு இருந்தானா எனக்கு வேலை செய்கிறதே எனக்கு அவ்வளோ வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியம் நடக்கிற போது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து எல்லா வழியும் பார்க்கணும், நம்ம லாஸ்ட்டு நல்ல காரியம் நம்ம நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணிக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே கண்மணிக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா போதும், எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் இங்கே சித்ராவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாபத்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம எதனா பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபத்திரியும் ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா சாபத்திரியும் தாமரையுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாமரை பார்த்தீங்கன்னா அம்மா இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி நிறுத்துறதுன்னே தெரியல, இப்போ பத்திரிக்கையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க, பாதி பேருக்கு பத்திரிக்கையுமே கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா அங்கே டிரைவர் ஆறுமுகத்துக்கிட்ட இங்கே விசாரிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுவுமே விசாரிச்சுட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட விசாரிக்கிற போது அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நான் விசாரிச்சுட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு சைலண்ட்டாகவே இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வி சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே
சேதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மைண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷராக இருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற போது இங்கே சேதுக்கு பயங்கர கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம அந்த பையனை நல்ல பையனான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கிறோன்னா நம்மளுக்கு இந்த விஷயத்தில் ஒரு டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா மண்டே குழப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.